வணக்கம் நேயர்களே, கடவுளூர் டிவி நேயர்களுக்கு லட்சுமண அன்பு வணக்கங்கள். இப்போ நம்ம பார்க்க போகிறது வார ராசி பலன் 11ஆம் தேதியிலேருந்து 17ஆம் தேதி வரை எப்படி இருக்க போதான்னு பார்க்க போகிறோம். ஸோ எப்போதுமே சொல்கிறது தான் லக்னத்துக்கு பாருங்கள். ராசிக்கு பார்ப்பதை விட லக்னத்துக்கு பார்க்க ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். உதாரணமாக ஒரு மகர லக்னம் விருச்சிக ராசினா நீங்கள் விருச்சிக ராசிக்கான பலன்களை பார்க்கறதோட மகர ராசிக்கான பலன்களை பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். முதல்ல வர்றது பொது பலன்கள், அதுக்கப்புறம் தசாபுக்தி பலன்கள். உங்கள் ஜனனகால ஜாதகத்தில் என்ன தசாபுக்தி அந்தரங்கள் வருதோ அதை வந்து நோட் பண்ணி வச்சு அதை மிங்கிள் பண்ணி பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். வீடியோட எண்டில் டிப் ஆஃப் த வீக் இருக்குது, மறக்காமல் பாருங்கள். மிதுன ராசி. ஸோ மிதுன ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ராசி அதிபதி புதன் வந்து 11 இருக்கும்போது நல்ல லாபங்கள், நிலபலன்கள், சொத்துக்கள் சம்மந்தமான விஷயம், நல்ல லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்பு எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கு. அதே நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா 2ஆம் அதிபதியான சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பிரயாணங்கள், குடும்பத்துக்காக கொஞ்சம் பிரயாணம் பண்ணுறது, கொஞ்சம் வந்து அலைச்சல்கள் கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கிறதுக்கான வாய்ப்புகள், தொழில் ரீதியான விஷயங்கள் நல்ல வருமானங்கள் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கு. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 3ஆம் அதிபதியான சூரியன் 11 இருக்கும்போது உங்களுக்கு முயற்சியில் ஒரு பெரிய வெற்றி, பெரிய ஒரு லெவல் வந்து சாதிக்கிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கு. உங்களது 4ஆம் அதிபதியான புதன் வந்து 11 இருக்கும்போது சொத்துக்கள் சார்ந்த விஷயங்கள், நிலபுலன்கள், ரியல் எஸ்டேட் சார்ந்த விஷயங்கள்லாம் வந்து ஒரு பெரிய வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கு. ரிஷப லக்னமாக இருந்து ரிஷபராசிகளும் உங்களுக்கு 5ஆம் அதிபதியான சுக்கிரன் 12 இருக்கும்போது கொஞ்சம் அலைச்சல்கள், குழந்தைகள் விஷயங்களுக்காக கொஞ்சம் ஸ்பெண்டிங் ஜாஸ்தியாக இருக்கிற மாதிரி இருக்கும். கொஞ்சம் என்னடா அது கொஞ்சம் நிறைய செலவு வைக்கிறான பயபுலன்ற மாதிரியான விஷயங்கள் நிறைய இருக்கும். 6ஆம் அதிபதியான செவ்வாய் வந்து 11 இருக்கும்போது எதிரிகளை வீழ்த்தி பெரிய ஒரு இடங்களை பிடிக்கிறதுக்கான வாய்ப்புகள், அது மட்டும் இல்லாமல் வேலையிலும் பெரிய வெற்றி, வேலையில் வந்து நல்ல வருமானங்கள், நல்ல ஏற்றங்கள் வரதுக்கான ரொம்ப சுபமாக இருக்குது. 7ஆம் அதிபதியான குரு வந்து ராசியிலே இருக்கும்போது திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் கைகூடி வருவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப நல்லா இருக்குது. அது மட்டும் வியாபாரத்தில் வந்து புதிய யுத்திகள், புதுசாக வந்து ஏதாச்சும் பண்ணணுங்கிற எண்ணங்கள் எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கு. உங்களுக்கு 8 மற்றும் 9ஆம் அதிபதியான சனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 10 இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்கள் வந்து பெரிய திட்டங்கள், பெரிய லெவலில் வரணுங்கிற எண்ணங்கள் எல்லாமே நிறைய இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா கொஞ்சம் டிலேடாக நடக்கிற மாதிரி ஃபீல் கண்டிப்பாக இருக்கும். இருந்தாலும் வந்து நீங்கள் எப்படி சாதிக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப நல்லாயிருக்கு. அதுக்கப்புறம் உங்களுக்கு 11ஆம் அதிபதியான செவ்வாய் ராசியிலே இருக்கும்போது வேலையில் நல்ல ஏற்றங்கள், நல்ல லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே ரொம்ப அற்புதமாக இருக்குங்க. என்னென்னா நிலபுலன்கள் சம்மந்தமான விஷயங்கள், ரியல் எஸ்டேட் துறையில் இருக்கவங்க மட்டும் தாயாரோட உடல்நலம் சம்மந்தமான விஷயம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கணும். மற்றபடி வந்து உங்களுக்கு 12ஆம் அதிபதி சுக்கிரன் வந்து 12 இருக்கும்போது ஆட்சி பலத்தோடு இருக்கும்போது நிறைய பிரயாணங்கள் பண்ணுற மாதிரியான விஷயங்கள், ஆன்மீக சுற்றுலா, ஆன்மீக பயணங்கள் போகிறதுக்கான வாய்ப்புகளை நிறைய கொடுத்துருங்க. ஸோ இதுவரை பார்த்து பொது பலன்கள் இப்போ பார்க்கும்போது தசாபுக்தி பலன். மிதுன லக்னமாக இருந்து சூரியன் தசாபுக்தி அந்தரங்கள், சூரியன் 3ஆம் அதிபதி 11 இருக்கும்போது பெரிய வெற்றிகள், நினைத்தது எல்லாமே சாதிக்கிற ஒரு விஷயங்கள் எல்லாமே அற்புதமாக இருக்குங்க. மிதுன லக்னமாக இருந்து சந்திரன் தசாபுக்தி அந்தரங்கள், சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 2ஆம் அதிபதி, நிறைய பிரயாணங்களாக நிறைய ஒரு விஷயங்கள், நல்ல ஒரு தொழில் விருத்தி இதெல்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளுமே ரொம்ப நல்லாயிருக்கு. மிதுன லக்னமாக இருந்து செவ்வாய் தசாபுத்தி, செவ்வாய் வந்து 6ஆம் அதிபதி 11 வந்து வேலையில் நல்ல ஏற்றங்கள், கடன் கேட்ட இடத்துல கிடைக்கிறது, வேலையில் வந்து ஒரு ப்ரொமோஷன் கிடைக்கிறது, இந்த மாதிரி விஷயங்களுமே கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். மிதுன லக்னமாக இருந்து ராகு தசாபுத்தி அந்தரங்கள், ராகு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 9 வந்து பிரயாணங்களாக நல்ல லாபங்கள், வெளிநாட்டில் இருக்கணும் வந்து பெரிய வளர்ச்சி கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளுமே ரொம்ப நல்லாயிருக்கு. மிதுன லக்னமாக இருந்து குரு தசாபுத்தி அந்தரங்கள், குரு வந்து ராசியிலே இருக்கும்போது திருமணம் கைகூடி வருவதற்கான வாய்ப்புகள், பிரிந்த தம்பதியர் ஒன்று சேர்றதுக்கான வாய்ப்புகளுமே ரொம்ப நல்லா இருக்குங்க. வியாபாரத்திலும் வந்து புதிய யுத்திகள், பெரிய லெவலில் வந்து திங்க் பண்ணுவீங்க. ஸோ எல்லாமே வந்து சுபமாக இருக்கும். மிதுன லக்னமாக இருந்து சனி தசாபுத்தி அந்தரங்கள், சனி வந்து 10 இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்களை பெரிய பிளானிங் பண்ணுவீங்க. பட் இருந்தாலும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸில் வந்து இது கரெக்டாங்கிறத வந்து யோசிச்சு பண்ணுறது ரொம்ப நல்லது. மிதுன லக்னமாக இருந்து புதன் தசாபுத்தி அந்தரங்கள், புதன் 4ஆம் அதிபதியான புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போ வந்து மேஷத்தில் இருக்கும்போது நல்ல லாபங்கள், நல்ல ஏற்றங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள், ரியல் எஸ்டேட் துறையிலலாம் வந்து பெரும் வளர்ச்சி கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளுமே ரொம்ப நல்லாயிருக்கு. மிதுன லக்னமாக இருந்து உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கேது தசாபுத்தி அந்தரங்கள், கேது வந்து 3 இருக்கும்போது உங்களுக்கு நிறைய முயற்சியில் ஒரு பெரிய வெற்றி கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கு. விநாயகர் வழிபாடால் வந்து பெரிய சாதனைகளை புரியறதுக்கான வாய்ப்பு, உங்களுக்கு இருக்கிற சிக்கல்கள் தீர்வதற்கான வாய்ப்புமே ரொம்ப நல்லாயிருக்கு. மிதுன லக்னமாக இருந்து சுக்கிர தசாபுத்தி அந்தரங்கள், சுக்கிரன் 12 இருக்கும்போது குழந்தைகளுக்காக கொஞ்சம் கடன் வாங்குறது, கொஞ்சம் அலைச்சல் இருக்கும். ஆன்மீக சுற்றுலா, ஆன்மீக பயணங்கள் போகிறதுக்கான வாய்ப்பு எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்குங்க. ஸோ என்னை பொறுத்தவரை நல்ல ஒரு பிரார்த்தனை, மனதார இறைவனை பிரார்த்தனை பண்ணுவோம், கண்டிப்பாக அடுத்த லெவல் போகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. டிப் ஆஃப் த வீக். ஸோ டிப் ஆஃப் த வீக்கில் வந்து இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து கிரக மாளிகா யோகம். ஸோ நிறைய பேர் வந்து இந்த கிரக மாளிகா யோகம் வருதுன்னா ஆஹா ஓஹோ அவன் வந்து அப்படியே கொடி கட்டி பறப்பான் அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஸோ அப்படிலாம் ஒன்றுமே கிடையாதுங்க. கிரக மாளிகா யோகன்றது வந்து இப்போ ஒரு கட்டத்தில் வந்து லைனாக கிரகங்கள் இருக்கும், அப்படியே என்ன சொல்கிறது, பூ தொடுத்த மாதிரி இருக்கும் அந்த கிரகங்கள்லாம் லைனாக. ஸோ அந்த மாதிரி இருக்கிறது வந்து கிரக மாளிகா யோகம்னு சொல்லுவாங்க, அடுத்தடுத்து கிரகங்கள் இருக்கிறது. ஸோ அந்த மாதிரி இருந்தால் என்ன ஆகும் அப்படிங்கிறது தான் விஷயமே. ஸோ அந்த மாதிரி ஒரு அமைப்பில் பிறந்தவங்களுக்குலாம் வந்து எப்படி இருக்கும்னா
அவங்களுக்கு வந்து யாராச்சும் ஒருத்தருடைய சப்போர்ட் இருந்துக்கிட்டே இருக்கும். அதுதான் ஒரு மெயினான விஷயம். இப்போ வந்து ஒருத்தன் ஒன்றும் இல்லை, சில பேர்லாம் கீழே விழுவான், அவனை கூட தூக்கி கொடுத்து கூட ஆள் இருக்காது, அவன் அம்போடு பேடு கிடப்பான். ஸோ ஆனால் சில பேருக்கு பாருங்கள், அப்படியே ஒருத்தவங்க தூக்கிட்டு போவான், ஒருத்தன் டிஃபன் வாங்கி கொடுப்பான், ஒருத்தன் சோடா வாங்கி கொடுப்பான். ஸோ இதுதான் கிரகமாளிகை யோகன்றது. அது மட்டும் இல்லாமல் எனக்கு தெரிஞ்ச கிரகமாளிகையுடைய ஒரு ஜாதகம் ஒன்று இருக்குது. அவர் வந்து எப்படின்னா வேலைக்கு போவார், வேலைக்கு போயிட்டு அப்படி வருவார், ஈவினிங் 6 மணிக்கு முடித்த உடனே அப்படி 6:15 வந்து டாஸ்மாக் போயிடுவார். ஸோ நேராக டாஸ்மாக் போயிட்டாருன்னா சாப்பிடுவார், சாப்பிட்டு நேராக வருவார், கீழே வந்து வீட்டில் வந்து படுத்துருவார், சாப்பிட்டு படுத்துருவார், அவ்வளோதான். இதுதான் அவரோட ரொட்டீன் லைஃபு. அவர் திருமணமாகவில்லை, டோட்டலாகவே அவர் லைஃப் இப்படி தான் ஓடிட்டுருக்கு. ஆனால் இந்த மனுஷனுக்கு வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா எந்த பிரச்சனைனாலும் சரி, அந்த அளவு ஒரு வியாபாரம் ஆரம்பிப்பான், அந்த வியாபாரத்துக்கு பார்த்தீங்கன்னா எவனோ ஒருத்தன் 1 லட்சம் 2 லட்சம் கடன் கொடுப்பான், கடன் கொடுத்து வியாபாரம் பண்ணுறான்னு சொல்லி இவனுக்கு கொடுப்பான், இவன் வியாபாரம் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஒரு 6 மாதத்துல எல்லாம் காலி பண்ணிட்டு மாப்பிள்ளை அது காசு இல்லைன்னுவான். ஆனால் அவனை யாரும் சட்டை பிடிச்சி கேட்டதோ அடித்ததோ கிடையவே கிடையாது. அவனை வந்து அப்படியே விட்டுருவாங்க, அப்படியே சரி போட்டு போய் தொலைன்னு விட்டுருவாங்க. இதுதான் கிரகமாளிகை யோகம். அவனை யாரும் கேட்க மாட்டாங்க, அவனை யாரும் காசு கேட்டால் திருப்பி கொடுக்க போகிறதில்ல அவனும். ஸோ ஒரு பிரச்சனை இருந்தால் பின்னாடி வந்து ஒரு தாங்கி பிடிக்கிற ஒரு கைகள் அவனுக்கு வந்து எப்போதுமே இருக்கும். இதுதான் கிரகமாளிகை யோகம். ஏன்னா ஏதாவது ஒரு பிளானட் வந்து அவனுக்கு சப்போர்ட் இருந்துகிட்டே இருக்கும். அதுதான் வந்து இந்த கிரகமாளிகையோட யோகம். இதனால் வந்து ஒரு பெரிய கோடீஸ்வரன் ஆயிடுவான், பெரிய எல்லாம் கிடையாது. அவனுக்கு எப்போதுமே மக்களுடைய சப்போர்ட் இருக்கும். இப்போ கூட பார்த்தீங்கன்னா ஏதாவது உடம்பு சரியில்லைன்னா அவனை வந்து பார்த்துக்கிறதுக்கு வந்து யாராச்சும் ஒருத்தர் வந்து பணம் கட்டி பார்த்துருவான். அங்கேருந்து சித்தப்பா பையன் வருவான், ஒரு பெரியமா பையன் வருவான், என்னடா உடம்பு சரியாடா, நேராக போய் நல்ல ஹாஸ்பிட்டல், நல்லா பாருங்கள், ஒரு 25,000 செலவு பண்ணி இவனுக்கு வைத்தியம் பார்த்து கொண்டாந்து போட்டுருவாங்க. இது கிரகமாளிகை. இவன் சொந்த காசில் இதுவரை இருந்த சரித்திரமே கிடையாது. அதே மாதிரி இவன்கிட்ட யார் காசு கொடுத்தாலும் அதை கேட்கவே மாட்டாங்க. அதுதான் எனக்கு ஒன்றும் புரியும். நானே ஒரு காசு கொடுத்தேன் கேட்குறதே கிடையாது தான், பார்த்துக்கல. ஏன்னா அந்த மாதிரி ஒரு யோகம் தான் கிரகமாளிகை யோகம். அதனால் வந்து இதை நினச்சிக்கிட்டு அண்ணே எனக்கு கிரகமாளிகை யோகம் இருக்குது கோடீஸ்வரன் ஆயிடுவீங்கன்னா ரொம்ப காமெடியான மேட்ரு ஆயிரும். நம்ம உழைக்கணும், நம்ம பிளான் பண்ணணும், ஓகேங்களா. நமக்கு சப்போர்ட்டுக்கு ஆள் வருன்றது தான் உண்மையான விஷயம். ஸோ மற்றபடி எடுங்க, இன்னொரு வீடியோவுக்கு சந்திப்போம். உங்களிடம் விடைபெறுவது உங்கள் லக்ஷ்மி நாராயணன். நன்றி, வணக்கம். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.